வந்து மாடரேட் பேஸ். ஓகேங்களா? ஐஎன்சி ஃபார்ம் ஆகுறாங்க. ஐஎன்சி ஃபார்ம் பண்ணதுலேருந்து எது இருக்கு மாடரேட் பேஸ்? 1885 to 1905. இது மாடரேட் பேஸ். ஓகேங்களா? மாடரேட் வராங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வராங்க, ரெவல்யூஷனரி வராங்க இல்லையா? ஸோ 3 பேருமே வராங்க. ரெவல்யூஷனரி 2 பேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மாடரேட் பேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ மாடரேட் என்ன பண்ணுவாங்க? ஏன் இவங்க மாடரேட் அப்படின்னு சொல்றோம்? என்ன பண்ணுவாங்க? 3P சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனு கொடுக்குறது, போராடுறது, இதுதான் வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால வந்து எந்த ஒரு பெருசா வந்து எங்களுக்கு பலன் எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டே வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் முன்ன, அதாவது இது வந்து ஃபார்ம் ஆனது எங்க? இது எல்லாமே வந்து ப்ரொவின்ஷியல் அசோசியேஷன் தான் இல்லையா? அதாவது ஐஎன்சி ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ப்ரொவின்ஷியல் அசோசியேஷன் வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பூனாவில் 2 பார்த்தோம். அப்புறம் பெங்கால் ஒரு 2, 3 பார்த்தோம். மெட்ராஸ் 1 பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி வந்து நிறைய ரீஜனல் லெவல்ல வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து மீட்டிங் வச்சுட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து நிறைய லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு மீட்டிங் தான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் வந்து 1884 தியோசபிக்கல் சொசைட்டி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா? யார் இங்கே பார்த்துக்கிட்டாங்க? அன்னி பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா 1884 ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அதில் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நரோஜி, கேடி டிலங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் வந்து ப்ராமினென்ட் வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஓகேங்களா?